எக்ஸாம்பிளோட நம்ம இந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம டைம் ஃபோல்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த சம்மில் வந்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஆஃப் என் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன் கேட்குறாங்க, என் பிளஸ் டூ கேட்குறாங்க, மைனஸ் டூ கேட்குறாங்க, என் பிளஸ் த்ரீ கேட்குறாங்க. சால்வ் பண்ணலாமா? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் கிவன் கிராஃப் வந்து நீங்கள் என்ன செய்ய நான் சொல்லியிருக்கேன், ஈக்குவேஷன் எழுதுங்க. எக்ஸ் ஆஃப் என் என்ன வரும், டைம் டொமைனில் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ஜீரோட என்ன இருக்கு, 2 இருக்கு, ரைட்டு. அப்புறம் 1ல் என்ன இருக்கு, 3 இருக்கு, ரைட்டு. அப்புறம் 2ல் என்ன இருக்கு, 2 இருக்கு, ரைட்டு. அப்புறம் 3ல் வந்து பாருங்க 5 இருக்கு, ஓகே. அப்புறம் 4ல் வந்து பாருங்க 1 இருக்கு. அப்புறம் 5ல் பாருங்க 4 இருக்கு, ஓகே. ஜீரோக்கு நம்ம என்ன செய்யணும், ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஜீரோடைய பாயிண்ட் இங்கே இருக்கனால ஜீரோ நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். இது எக்ஸ் ஆஃப் என். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறாங்க, ஓகேவா. எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கொடுக்கப்பட்டதை அப்படியே எழுதுங்க, ஒரு மாற்றமும் கிடையாது, அப்படியே எழுதுங்க. 2 3 2 5 1 4, கரெக்டா. இப்போ மைனஸ் ஒன்னு இருக்கு, இது ஜீரோ. மைனஸ் ஒன்னா என்ன சைடு போகணும், நம்ம லெஃப்ட் சைடு போகணும், கரெக்டா. லெஃப்ட் சைடு போக வேண்டியது லெஃப்ட் சைடு போகணும். பிளஸ் ஒன்னுனா நம்ம என்ன செய்யணும், ரைட் சைடு போகணும், கரெக்டா. அப்போ இங்க நான் என்ன செய்யறேன்னா, ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு ஜீரோ மட்டும் சப்போர்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இருந்த ஆரோ இப்போ இங்க மாறிடுச்சு. எங்க மாறிடுச்சு, இங்க மாறிடுச்சு. இப்போ ஈஸியா நம்ம கிராஃபை பிளாட் பண்ணிடலாமா? எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன்னுக்கான கிராஃப் எப்படி சார் வரும்? ரொம்ப சிம்பிளா பிளாட் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ஒரு நிமிஷத்துல பிளாட் பண்ணிடலாம், ரைட். என்ன n எக்ஸ் ஆஃப் என், n எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன், எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் ஒன் என்ன சார் வரும்? ரொம்ப சிம்பிளா போடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது ஜீரோ, இது ஜீரோவா? 0 1 2 3 4 5 6, ஓகே. பாருங்க என்ன வரும், 0. அப்புறம் 1ல் என்ன இருக்கு, 1க்கு நேரம் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு, 2. அப்புறம் 2ல் என்ன இருக்குது, 3 இருக்கு. ஸோ 2ல் வந்து 3 இருக்கு, ஓகே. அப்புறம் 3ல் வந்து பாருங்க அகைன் 2 இருக்கு, அகைன் 2 இருக்கு 3ல். அப்புறம் 4ல் பாருங்க 5 இருக்கு, 4ல் பார்த்தீங்கன்னா 5 இருக்கு, ரைட்டு. அப்புறம் 5ல் பாருங்க 1 இருக்கு, 5ல் 1 இருக்கு. அப்புறம் 6ல் வந்து என்ன இருக்குது, 4 இருக்குது. 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ இப்படி இருக்கும், ஓகே. எஸ், இது 0 1 2 3 4 5 6, ஓகேவா. எக்ஸ் ஆஃப் என் நமக்கு என்ன சார் கிடைச்சது, இது எக்ஸ் ஆஃப் என். எக்ஸ் ஆஃப் என் நமக்கு எப்படி கிடைச்சிருந்துச்சு பாருங்க, 2 3 2 5 1 4, ஓகேவா. ஸோ என்ன ஆயிருக்கு, ஷிஃப்ட் ஆயிருக்கு, ஓகேவா. ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஆஃப் என் பிளஸ் டூ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஆஃப் என் பிளஸ் டூ சால்வ் பண்ணலாமா? நான் இதை அப்படியே அழிச்சிட்டு சால்வ் பண்ணட்டா, இதுக்கு தேவையில்லாமல் ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம இங்கேயே அழிச்சிட்டு சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஆஃப் என் பிளஸ் டூ, எக்ஸ் ஆஃப் என் பிளஸ் டூ சேம்ங்க, ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம். என்ன கொடுக்கப்பட்டதை ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதுங்க. 2 3 2 5 1 4. ஃபர்ஸ்ட் அவங்க கிராஃப் கொடுத்துருப்பாங்க, கிராஃபை வந்து நீங்க டைம் டொமைனுக்கு எழுதிக்கணும். இப்போ அடுத்து என்ன, இது இங்க 0ன்னு இருக்கும். பிளஸ் டூ என்ன அர்த்தம், இந்த பக்கமா போகணும், 1 2. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யும், ஆரோ மார்க் சேஞ்ச் ஆகும். எங்க வரும், இது 1 இது 2, அப்போ இந்த இடத்துல ஆரோ மார்க் வரும், ஓகேவா. ரைட். ஆரோ மார்க் வந்தா என்ன அர்த்தம், இது 0ன்னு அர்த்தம், இது மைனஸ் 1ன்னு அர்த்தம், இது மைனஸ் 2ன்னு அர்த்தம். இது என்ன 1 2 3. இப்போ கிராஃப் போடலாமா? கிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ கிராஃப்ல என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு பாருங்க. கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஓகே. இது என்ன, எக்ஸ் ஆஃப் என் பிளஸ் டூ, ஓகே. பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இந்த கிராஃப். ஃபர்ஸ்ட் என்ன, ஜீரோல என்ன இருக்கு, 2 இருக்கு, ஜீரோல 2 இருக்கு. ஸோ இது 0, 2 போட்டேன், ஓகே. அப்புறம் என்ன, 1ல் வந்து பாத்தீங்கன்னா 5 இருக்கு, இது 1, போய் 1ல் வந்து 5, ஓகே. 1ல் 5 போட்டாச்சு. அப்புறம் 2ல பாத்தீங்கன்னா 1 இருக்கு, ஓகே. 2ல 1னா கம்மியா இருக்கும். அப்புறம் 3ல பாருங்க 4 இருக்கு, 4னா பெருசா. அடுத்து என்ன இருக்கு சார், மைனஸ் 1ல 3 இருக்கு. மைனஸ் 1 எங்க இருக்குமா, அப்போ மைனஸ் 1 3னா இப்படி வரும்.
அப்புறம் -2ல வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. 2னா இப்படி வரும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ என்னாச்சு? இது 2, இது 3, இது 2, இது 5, இது 1, இது 4. -2, -1, 0, 1, 2, 3. ஓகேவா? ஸோ நமக்கு தேவையான இந்த கிராஃப் எப்படி வந்துருச்சு? எப்படி ஆயிடுச்சு? அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த கிராஃப்ல இருந்து சார் என்னால் எக்ஸ் ஆஃப் என்னன்னு இருக்கு, ஈஸியாகவே ஸ்கிப் பண்ண முடியும் சார் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் உங்களுக்கு இப்படி ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இது டைம் டேக்கிங் ப்ராசஸே கிடையாது. ரொம்ப சிம்பிள். கிராஃப் கொடுத்துருப்பாங்க. கொடுக்கப்பட்ட கிராஃபை டைம் டொமைனில் எழுதுங்க. எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் எக்ஸ் ஆஃப் n + 1 n + 2 இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யலாம்? ஓனாகவே ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, எஸ். இப்போ அடுத்து பாருங்க என்ன கேட்டிருக்காங்க? n - 2 கொடுத்து கேட்டிருக்காங்க. n - 2 எப்படி சார் வரும்? சிம்பிளாக சால்வ் பண்ணலாமா? n - 2. கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 ரொம்ப டஃப்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ண பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் நான் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டேன். தேர்ட் கொஸ்டின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டா. எக்ஸ் ஆஃப் n - 2 என்ன சார் வரும்? ரொம்ப சிம்பிள். -2 வந்திருக்கா? அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கணும்? முன்னாடி 2 0 சேர்த்துக்கணும். 0, 0 சேர்த்துக்கிட்டு என்ன இருக்குது? 2 ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கோங்க. ஒன்றுமே இல்லை. 2, 5, 1, 4. அவ்வளோதான். ரைட். அதே மாதிரி எந்த இடத்துல இருந்திருக்கு? ஆரோ மார்க் 2ல இருந்திருக்கு. 2ல ஆரோ மார்க் இருந்திருக்கு. இந்த இடத்துல ஆரோ மார்க் இருந்திருக்கு. -2 அப்படிதானே? இது 0. அப்போ மைனஸ்னா என்ன? லெஃப்ட் சைடு. -1, -2. அப்போ இந்த இடத்துல ஆரோ மார்க் வரணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். பேசிக் கான்செப்ட் தெரியாமல் நீங்கள் சால்வ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து சால்வ் பண்ண முடியாமல் போகலாம். சிக்னல் சிஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும், டிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். என்னன்னா நம்ம வந்துட்டு சின்ன சின்ன தவறான ஷார்ட்கட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பத்துக்கு கொண்டே விட்டுருது. ஓகேவா? ஷார்ட்கட்ஸ் நான் கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். நான் நிறைய ஷார்ட்கட்ஸ் இந்த கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லத்தான் போகிறேன். பட் எங்கெங்கே ஷார்ட்கட்ஸ் படிக்கணுமோ அங்கங்கே படிங்க. சில பேசிக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஷார்ட்கட்ஸ் படிச்சிங்கன்னா தப்பாயிடும். ஓகேவா? பேசிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, எஸ். ஸோ 0க்கு நேரம் 0, ஸோ நோ இஷ்யூ. என்ன வரும்? 0க்கு நேரம் 0, நோ இஷ்யூ. அப்புறம் 1க்கு நேரம் 0, அப்புறம் 0, 1, 2. எஸ், 0, 1, 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிடைக்குது. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம 0 பாயிண்ட் இது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, யா. 0க்கு நேரம் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. 1க்கு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 0 இருக்குது. அப்புறம் 2க்கு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. 2க்கு நேரம் 2 இருக்குது. ஓகே, 2. ஓகே, இது 2. அப்புறம் 0, 1, 2, 3. 3க்கு நேரம் 3 இருக்கு. கரெக்டாக 3க்கு நேரம் 3 இருக்கு. ஓகே, 3க்கு நேரம் 3 இருக்கு. அப்புறம் 4க்கு நேரம் 2 இருக்குது. 4க்கு நேரம் 2 இருக்குது. 4க்கு நேரம் 2 இருக்குது. அப்புறம் 5க்கு நேரம் 5 இருக்குது. 5க்கு நேரம் 5 இருக்கு. அப்புறம் 6க்கு நேரம் என்ன இருக்குது? 1 இருக்குது. 6க்கு நேரம் என்ன இருக்குது? 1. லாஸ்டா 7க்கு நேரம் என்ன இருக்குது? 4 இருக்குது. அவ்வளோதான். 1, 4. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கு? n - 2க்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஓகேவா? n - 1 ஷிஃப்ட் ஆன காமிச்சோமா? n - 2 காமிச்சோன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாமா? சார் கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாமா? n + 3க்கு எப்படி வரும்னு பார்க்கலாமா? சிம்பிள். ஃபர்ஸ்ட் கிவன் கிராஃப் இருக்கா? கிவன் டிஜிட்டல் டிஸ்கிரிட் டைம் கிராஃப் நம்ம என்ன செய்யணும்? x ஆஃப் n + 3 வந்து நம்ம x ஆஃப் n ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். x ஆஃப் n என்ன பார்த்தோன்னு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 0, 2, நான் ஸ்லோவாக போடுறேன். 2, 3, 2, 5, 1, 4 அப்படி சொல்லி போட்டுக்கணும். ஓகே, அடுத்து என்ன? x ஆஃப் n + 3 கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? x ஆஃப் n + 3 n + 3 கேட்குறாங்க. இந்த இடத்துல ஆரோ மார்க் நமக்கு இருக்கு. கரெக்டா? 2, 3, 2, 5, 1, 4 இருக்கு. கரெக்டா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்? இங்கே 0 இருக்கு. இங்கே 0. கரெக்டா? n + 3 கேட்குறாங்க. +3. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ரைட் சைட் போகணும். 1, 2, 3. உங்களுக்கு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சாலே போதுங்க. ஓகே, அப்போ கிராஃப் இங்கே வரும். ரைட். ஸோ சாரி, ரெஃபரன்ஸ் இங்கே வரும். இங்கே 0, -1, -2, -3. இங்கே 1, 2.
ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக கிராஃபை பிளாட் பண்ண முடியும். கிராஃபை ஈஸியாக பிளாட் பண்ணலாம். எஸ், அவ்வளோதாங்க. இதுக்கு போட்டு நீங்கள் வந்து சிக்னல்ஸ் சிஸ்டம்ஸ் கஷ்டமாக இருக்குது, கிராஃபே புரியல, எப்படி புரியும்? பேசிக்ஸ் சரியாக படிக்கலன்னா எப்படி புரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நானும் அப்படி தான் இருந்தேன். நான் வந்துட்டு பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், எனக்கு பேசிக்ஸ் தெரியாமல் இருந்துச்சு ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், ரைட்டு ஷார்ட்கட்ஸ் முக்கியம்தான், முக்கியம் இல்லைன்னு கிடையாது. பட் ஷார்ட்கட்ஸ் எப்போதுமே நம்ம கை கொடுக்காது, எப்போவாச்சும் கை கொடுக்கலாம். ஓகே, 0க்கு நேரம் என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ 0க்கு நேரம் 5 இருக்குது. எஸ், அப்புறம் 1க்கு நேரம் 1 இருக்கா, யா 1க்கு நேரம் 1. அப்புறம் 2க்கு நேரம் 4 இருக்குது, 2க்கு நேரம் 4 இருக்குது. ஓகே, 0 1 2. ஓகே, இப்போ அடுத்து என்ன, -1க்கு நேரம் என்ன இருக்குது, 2 இருக்குது. -1க்கு நேரம் 2 இருக்குது. அப்புறம் 2 போட்டேன் 2. ஓகேனா, இது 5 4 1, இது 2, இது -1. அப்புறம் என்ன, -2. -2க்கு நேரம் என்ன சார் இருக்கு, -2க்கு நேரம் 3 இருக்குது. -2க்கு நேரம் 3 இருக்குது. ஓகே, 3. அப்புறம் -2க்கு நேரம் என்ன இருக்கு, -3க்கு நேரம் என்ன இருக்குது, -3க்கு நேரம் என்ன இருக்குது, 2. அவ்வளோதான், புரிஞ்சுதா? ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு, கிராஃப் எப்படி போயிருக்கு, இந்த கிராஃப் இங்கே வந்திருக்கு. கரெக்டா? என்ன இருக்கு, அட்வான்ஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் அப்படின்னா அட்வான்ஸ், மைனஸ் அப்படின்னா டிலே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதுக்கு அப்புறமா நீங்கள் ஷார்ட்கட்ஸ் அப்ளை பண்ணால் கூட ஓகே. ஓகே, இந்த ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது யாருக்கு சூட் ஆகும்னா, எந்த ஒரு பர்சன் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஸ்மார்ட்டாக படிக்கலான்னு சொல்லிட்டு அவங்களா ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாக என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். ஓகேவா? அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனுக்கு மட்டும்தான் ஸ்மார்ட் வே தெரியும். சும்மா வந்துட்டு பிகினராக இருந்துக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, யாரோ ஒருத்தங்க கிரியேட் பண்ண ஸ்மார்ட் ஒர்க்கை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கிளாஸில் இந்த அளவுக்கு பேசிக்ஸை படிச்சுட்டு இப்போ நீங்கள் அந்த ஒரு ஷார்ட்கட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்ஸ் புரியும். இல்லை நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ஷார்ட்கட்ஸ் தான் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் புரியாது. மற்ற இடங்களில் நான் நிறைய ஷார்ட்கட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், சொல்லி கொடுக்குறேன்னா நான் சொல்லலை, இந்த கிளாஸ்லேயும் நிறைய ஷார்ட்கட் சொல்லித்தர தான் போகிறேன். ஷார்ட்கட் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லலை, போன கிளாஸை நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் எங்கே ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணணும், எங்கே ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பின்னாடி வரப்போகிற ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் பேசிக் லெவல் ப்ராப்ளம்ஸுங்க, இதெல்லாம் 1 மார்க் லெவல் ப்ராப்ளம்ஸ். ஓப்பனாக சொல்கிறதுலாம் 1 மார்க் லெவல் ப்ராப்ளம்ஸ். கிராஃப் கொடுக்குறாங்க, நம்ம வந்து என்ன செய்கிறோம், டிஸ்ட்ரிக்ட் டைமுக்கு வந்துட்டு ஈக்குவேஷன் எழுதுகிறோம். அப்புறம் ஜஸ்ட் வந்து என்ன செய்கிறோம், ஷிஃப்ட் பண்ணுறோம், லெஃப்ட் ஷிஃப்ட்டோ ரைட் ஷிஃப்ட்டோ, அதாவது நம்ம வந்துட்டு டிலேயோ அட்வான்ஸோ ஏதோ ஒன்று பண்ணுறோம். அப்புறம் ஜஸ்ட் கிராஃபை போடுறோம். இது ஒரு கஷ்டமான வேலையே கிடையாது, இது ஒரு ஈஸியான வேலை. ஓகேவா? இதுக்கு அப்புறம் வரக்கூடிய கொஸ்டின் -n+4k, இங்கே தான் பிரச்சனை. எங்கே நம்ம பிரச்சனை வரும், நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன் இந்த ஷார்ட்கட்ஸ் வேண்டாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, x ஆஃப் -n+2 அப்படின்னு வரும்போது நிறைய பேர் தலையை சுடிவாங்க. இங்கே வந்து இப்படி போடுங்க அப்படி போடுங்கும் போது என்ன செஞ்சிடுறது, ஐயோ ஒன்றுமே புரியலையே. உங்களுக்கு இது புரியும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியாது. நம்ம அடுத்த கிளாஸில் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, டைம் ஃபோல்டிங் பற்றி டீட்டெயில்டாக நம்ம நடத்த போகிறோம். அது நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே இந்த கான்செப்ட் வந்து கிளியராக புரியும். டைம் ஃபோல்டிங்க்கு நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலாம். அதே மாதிரி டைம் ஸ்கேலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடலாம். டைம் ஃபோல்டிங் பேஸ் பண்ணி நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம்.